சாரி டாடி, விஷயம் தெரிஞ்சதும் நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். ஏய், நீ கரெக்டா தானே செஞ்சிருக்க. அதுல என்ன தப்பு? நீ எங்கிட்ட தானே வந்து சொன்ன. இனி இங்க இருக்க வேண்டாம். வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இல்ல டாடி, நான் வரல. என்ன இனியா? அம்மாவாலையும் பாட்டியாலையும் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது. அவங்கள பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நான் பேசிக்கிறேன். இத நான் பாத்துக்கிறேன். இங்கிருந்து நீ என்ன பண்ண போற? இங்க என்ன யாரும் டார்ச்சர் எல்லாம் பண்ணல டாடி, நல்லா தான் பாத்துக்கிறாங்க. டாடி, அங்கிள் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. யூரோப் ட்ரிப் வரைக்கும் அவரு நல்லா தான் இருந்தாரு. ஆகாஷ் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இதை ஆரம்பிச்சிருக்காரு. அத முன்னாடியே சொல்லாததும் நம்ம தப்பு தானே. நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ இங்க இருக்கிறது சேஃபே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. நீ என் கூட கிளம்பி வந்துரு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னோட இந்த கன்ஃபியூஷன் தீர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். என்னமா சொல்ற? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உன்னை இங்க விட்டு போக முடியும்? யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணலையே. நான் தானே சொல்றேன் இங்கே இருக்கேன்னு. என்னால எப்ப முடியாதுன்னு தோணுதோ அப்போ நீங்க என்ன வந்து கூட்டிட்டு போலாம். ஏய். அது வரைக்கும் என்ன ஏன் போக்குலயே விட்டுருங்க டாடி. இனியா, ப்ளீஸ் டாடி, வாங்க வாங்க டாடி. எங்க மொத்த குடும்பமுமே என்னென்னமோ நினைச்சு ஆசைப்பட்டு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பி பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை பண்ணீங்க. 2 ரெஸ்டாரண்ட்டையும் இப்படியோ வாங்கிட்டீங்க. ஆனா அப்பவும் கூட நாங்க எல்லாருமே அமைதி காத்து இனியா எங்க பொண்ணுங்கிறதுக்காக அவளோட எதிர்காலத்துக்காக அமைதியா இருந்தோம். எல்லாத்தையும் தாண்டி இப்ப எங்க பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியா நிக்கும் போது நான் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. பொண்ணு இங்க இருக்க கூடாது, எங்க கூட தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா, அவதான் இங்கே இருக்க டாடின்னு சொல்றா. இங்க இருக்கிறதுலே பிடிவாதமா இருக்கு. பொண்ணு கேட்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். இனியா எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவளை நாங்க கண் கலங்காம பாத்துக்கிட்டோம். எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் அவ எந்த கஷ்டமுமே பட்டதில்லை. அதே மாதிரி எங்க பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் அனுபவிக்க கூடாது. இனியாவுக்கு சின்னதா கூட எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராது. உன் லைஃப்ல நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? அதான் பிசினஸ் பாத்துக்கிறேன்ல. நீ பிசினஸ் பார்த்து கிடைக்கிற லட்சணத்தை நான் கேட்கல. இனியா விஷயத்தை நான் கேட்கறேன். கொஞ்சம் விட்டுருந்தா கோபி இனியாவை கூட்டு போயிருப்பாரு. அத பத்தி எல்லாம் எனக்கு